ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு ஆமென் ஒரு நதியை போல, ஆறுகளை போல நம்முடைய சூழ்நிலையில் சியோனுக்காக தேவன் அப்படி இருப்பாரானால் அங்கே வலிக்கிற படகு என்று ஒன்று இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தண்டு வலித்து வேதனையோடு படகுகளை செலுத்தின அந்த நாட்கள், அந்த வேதனைகள், ஆமென், அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் நம்முடைய ஸ்தானத்தில், நம்முடைய ஸ்தலத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு உதவியாக, ஒத்தாசையாக, நமக்கு உறுதுணையாக கர்த்தர் இருக்கும் பொழுது, சியோனுக்காக, சியோன் பட்சத்தில் தேவன் இருந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான சகல காரியங்களையும் தேவன் செய்கிறார். எல்லா விதமான வேதனைகளை, வழிகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சியோன் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆமென். அவர்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். உங்கள் சூழ்நிலையில் தேவன் இன்றைக்கு கிரியை செய்வார். உங்களுடைய காரியங்களில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை தந்தருளுவார். உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை தந்தருளுவார். அநேக மாதமாய், அநேக நாட்களாய், அநேக வருஷங்களாய், ஆமென், நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வலிக்கிற படகு அங்கே ஓடுவது இல்லை என. கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். தேவன் ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா, கர்த்தர் ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாருன்னா, தேவன் ஒரு சூழ்நிலையின் மையத்துக்குள்ள வந்துட்டாருன்னா அங்கே ஒருபோதும் வேதனை, வலி, ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நெருடல்கள் இல்லாதபடிக்கு ஒரு சுமூகமான, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆண்டுடைய ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற, அவருடைய வார்த்தையினால் ஆமென் பலனடைந்திருக்கிற ஒவ்வொரு சீயோனை சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இதை செய்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலையில் தேவன் அதை செய்வார். நம்பிக்கையோடு, பொறுமையோடு, ஆமென், கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார் என்று நம்பி இருங்கள். நிச்சயம் ஒரு மேன்மையை, மகத்துவத்தை நீங்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வழிகள், வேதனைகள், ஆண்டவரே, கடந்த கால பிரயாசத்தின் ஆண்டவரே தோல்விகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயாளிகளாயிருந்து ஜெயத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.